யாருக்கு? எனக்கு ஈகோவா? உனக்கு தான் ஈகோ. நான் ஆம்பள, அதனால நான் என்ன வேணாலும் செய்வாங்கிற ஆணவம். இத்தனை நாள் உனக்கு இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு, இப்போ உனக்கும் வந்துச்சு. எனக்கு அப்படிலாம் ஒரு நினைப்பும் இல்ல. உங்களுக்கு தான் முழு ஈகோ. உங்களை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது, நீங்க சொன்னது நீங்க நினைச்சது மட்டும் தான் நடக்கணும்ன்ற ஆணவத்துல எப்படி இருக்கீங்க? அப்படி நடந்துக்கலன்னா உங்களுக்கு இப்படி கோவம் வருது. ஓ, நீ ஆபீஸுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயாவது போவ, அத நான் கேட்டா எனக்கு ஈகோவா? நல்ல ஒரு விஷயத்தை கிளம்பி போகும்போது தேவையில்லாம இப்படி ஆர்கியூ பண்ணி என்ன மூட் ஆஃப் பண்ணாதீங்க. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொல்லாமே நீ என்ன கூப்பிடுவ, நான் வரணும். வரலன்னு சொன்னா எனக்கு ஈகோன்னு சொல்வ. என் மேல உங்களுக்கு மரியாதை இருந்தா கிளம்பி வாங்க, அப்புறம் உங்க இஷ்டம். ஒன்னும் செய்ய முடியாது, ஏன்னா நம்ம பொம்பளைங்க. வேட்டி கீழே இருக்கு. என்னையா கல்யாணத்துக்கு போற மாதிரி வேட்டி சட்டையோட வர? அனிமா, ரொம்ப நாள் கழிச்சு உன் தம்பி எல்லாரையும் வெளியில கூட்டு போறான். கண்டிப்பா மதிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போவான். எப்படியும் லஞ்சுக்கு பிரியாணியா தான் இருக்கும். வேட்டி கட்டினா சாப்பிடறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாரு. அம்மா ரெடியா? போலாம். அதான் எல்லாம் வந்தாச்சுல, வாங்க போலாம். போலாம் வாங்க. எல்லாரும் இறங்கி வாங்க.
வாங்க போலாம். ம். என்ன வேலு மிலிட்டரி ஹோட்டலுக்கு கூட்டு வருவான்னு பார்த்தா வடிவேலு 2 வீலர் ஒர்க் ஷாப்பை கூட்டு வந்திருக்கானே. அப்ப இன்னைக்கு பிரியாணி இல்லையா? வாங்க. வாங்க வாங்க, நல்ல நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க தொடங்குற தொழில் அமோகமா நடக்கும். வாங்க, வந்து ரிப்பனை கட் பண்ணுங்க. ஆ. என்னங்க மிரண்டு போய் நிக்கிறீங்க? சும்மா மிரட்டி விட்டம் போல. வாங்க வாங்க, ரிப்பனை கட் பண்ணுவோம். கட் பண்ணுங்க. ஏங்க என்ன என்னையே எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ரிப்பன் கட் பண்ணுங்க. நான் சொல்லுது நீங்க தான் வீட்ல பெரியவங்க. இந்தாங்க, நீங்க தான் அதை கட் பண்ண. என்னால முடியாது. ஆஹா, இங்க ஏதாவது குட்டையை குழப்பி பிரச்சனையை பண்ணணுமேனு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ உங்க அம்மாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கம்மா. வா, அப்படியே அதுல ஜாயின் பண்ணி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவோம். என்ன ஏன் யாருகிட்டயும் எதுவும் கலந்துக்காம மாப்பிள்ளை இப்படி ஒரு கடையை உனக்கு வச்சு கொடுத்திருக்காரு. என்ன நடக்குதுங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? மாப்பிள, இப்ப நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அவன் பொண்டாட்டிக்கு அவன் கடையை வச்சு கொடுத்திருக்கான். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அத்த, நீங்க ரிப்பன் கட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசலான்னு. ரிப்பனை நான் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. இல்ல முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, நான் மட்டும் ரிப்பனை கட் பண்ண மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ரிப்பனை கட் பண்ண போறோம்னு இவகிட்ட சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு சொதப்பிட்டியடா வீரசிங்கம். நீ வாடிம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணலாம். நல்ல நேரம் போயிட்டு போகுது, சீக்கிரமா எடு. இப்படி 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 இப்படி. இனிமே நம்ம மாமியாரை நம்பி நம்ம வாயே விடக்கூடாது. டோட்டலா கவுத்துட்டாங்களே. இப்ப நம்ம டபுள் பேரல் வேற நம்மள வச்சு செய்யுமே. பார்வையே சரியில்லையே. இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுவாளா இல்ல வீட்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுவாளா? இவ பாக்குற பார்வைய பார்த்தா இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுவா போல இருக்கு. செத்தோம். வாங்க. வா.
கூட்டத்தோட கூட்டமா போயிடலாம். ஆ, ஆ, அப்போ இங்கேயே தான் ஸ்டார்ட் பண்ண போறா. பரவாயில்ல, வெளியேங்கிறதுனால பூஜையெல்லாம் நடக்காது. அர்ச்சனையோட முடிச்சுக்குவா. உன் உடம்பு இன்னைக்கு தப்பிச்சுதுடா வீரசிங்கம். ஏயா என் அம்மா தான் எப்ப பார்த்தாலும் பெரிய தாம்பாள தட்டை வச்சு நம்ம காது கிழியிற அளவுக்கு அந்த குப்பத்துக்கு ஜாலரா அடிக்குதே. அம், அது கூட புரியாமையா நீ இப்படி வாய விடுவ? அ, அ, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து தொலை வா. विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम गणेश्वराय नमः ओम स्कंधात्मजाय नमः ओम अव्ययाय नमः ओम भूताय नमः ओम दक्षाय नमः ओम अध्यक्षाय नमः ओम इंद्रश्रीप्रताय नमः ओम वाणीप्रताय नमः ओम कपिलाय नमः ओम देव्यै नमः ओम लक्ष्मी नमः ओम सरस्वत्यै नमः ओम सर्वाण्यै नमः ओम सर्वदायिन्यै नमः ओम ज्ञानगोवितायै नमः ओम अज्ञानध्वान्तरक्षकायै नमः ओम सामगानप्रियायै नमः ओम महामायमह्यम् कामेत्सरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः चित्ररूपेण सर्वत्र देवताः इदं मङ्गलनीराजनदीपं दर्शयामि नीराजनमङ्गलमागमनीयं समर्पयामि अतः रक्षां धारयामि என்ன உள்பேபி இதெல்லாம்? இருங்க சொல்றேன். உங்க எல்லாரையும் நான் ஏன் இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? சத்யா இனிமே மெக்கானிக் இல்ல, இந்த சர்வீஸ் சென்டரோட எம்டி. அக்கா, சத்யா மெக்கானிக் தானே, அந்த உண்மையை தானே சொல்றேன்னு சொன்னேன். இனிமே இவங்களை நீ யார்கிட்ட சொல்றதா இருந்தாலும் எம்டின்னு சொல்லு, ஏன்னா இனிமே அதான் உண்மை. இவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருந்தாதான் இவங்க கையிலயும் காசு இருக்கும். இவங்களுக்கு தேவையான செலவை இவங்களே பார்த்துப்பாங்க. அப்புறம் என்னமோ சொன்னியே, நம்ம குடும்ப கௌரவம்னு. நீ சொன்ன அந்த குடும்ப கௌரவத்துக்கு இதுதான் சரியா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த சர்வீஸ் சென்டரை ரெடி பண்ணிருக்கேன்.
ஒரு புருஷனா பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டியத சரியா செஞ்சிருக்க. வாழை இலையில கை வைக்கலான்னு பார்த்தா வாழை மரத்துல கை வைக்க வேண்டியதா போச்சு. யோ யோ வாயா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னம்மா கூப்பிட்டியா? அங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால முடியலம்மா, எனக்கு கோவமா வருது. எனக்கும் தான் வருது. ஆனா இங்க வச்சு கோவப்படாத. எதுவா இருந்தாலும் வீட்ல வச்சு பேசிக்கலாம். எப்படிமா என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியும்? ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வருவான்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தம்மா. காலையில சாப்பிட கூட இல்ல. எப்படி பசிக்குது தெரியுமா? பசியில கையெல்லாம் நடுக்குதுப்பா. பாத்தியா? கஷ்டப்பட்டு வேஷ்டி கட்டிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சேம்மா. அனிமா, ஐயர்கிட்ட கேட்டு அந்த பழத்தையாவது எடுத்து கொடுமா. தீனி பண்டாரம். நான் கூட அந்த குப்பத்துக்கு சர்வீஸ் சென்டர் வச்சு கொடுத்ததுக்கு தான் கோவப்படுறியோன்னு நினைச்சேன். ஆனா நீ திங்கிறதுக்கு தான் அலையறியா? நீ விவரமா காலையிலேயே பொங்கலும் பூரியும் தின்ட்டு வந்துட்ட. நான் ஒண்ணும் சாப்பிடாம வந்ததால என் வயிறெல்லாம் இப்ப கப கபன்னு எரியுது. இப்படி ஒரு மெக்கானிக் செட் அவன் பொண்டாட்டிக்கு வச்சு கொடுத்திருக்கானேன்னு என் வயிறுலாம் பத்திக்கிட்டு எரியுது. உனக்கு இப்ப பசியில வயிறு எரியுதா? ஒரு ஜான் வயிற்றுக்கு தானமா எல்லாமே. சரியான சோத்து முண்டா. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்து ஒட்டுமொத்த கோவத்தையும் மேல இருக்க போறாளே. ஏங்க கண்ணு வெத்திருக்கு பாருங்க, தொடங்க. வேர்க்கலாம் பேபி, இது கண்ணீர். கண்ணீரா? ஐயோ ஏங்க என்னாச்சு? இது சந்தோஷத்துல வர கண்ணீர் அமுல் பேபி. ஓஹோ, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தப்பா நினைச்சிட்டீங்களா? என்ன தப்பா நினைச்சீங்க? இல்ல, நீ என்ன மெக்கானிக் செட்டுக்கு போக கூடாது, பாசிங் கிளாஸ் எடுக்கூடாதுன்னு சொன்னதும் நீ உனக்கு கீழே என்ன அடிமையா வைக்கணும்னு நினைக்கிறேன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஏங்க புருஷனை விட பொண்டாட்டி திறமையா இருந்தா புருஷனுக்கு அது பெருமை தாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லி தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். எனக்கு நல்லா தெரியுங்க, உங்ககிட்ட நான் நல்லா பேசினா கண்டிப்பா எப்படியாவது நான் உளறிடுவேன். அதான் கோவமா இருக்க மாதிரி நடிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் அமுல் பேபி. ஏங்க என்னங்க தேங்க்ஸ் சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்க. நம்ம எப்போதுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்.